இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நிறைய ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு மக்களுக்கு ஆர்வம் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு நல்ல ஐபிஓவை எப்படி சூஸ் பண்றது, அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ண ஐபிஓ நமக்கு அலர்ட் ஆக என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நல்ல ஐபிஓவை நம்ம எப்படி சூஸ் பண்றது அண்ட் நம்ம அப்ளை பண்ண ஐபிஓ நமக்கு அலர்ட் ஆக என்ன பண்ணும் அப்படிங்கறத நான் ஒரு பிளாகாவும் போட்டிருக்கேன். அந்த பிளாக் brokerage-free.in அப்படிங்கிற எங்களோட வெப்சைட்ல இருக்கு. அண்ட் அந்த பிளாக் தமிழ்லயே இருக்கு. அதே மாதிரி ட்ரேடர்ஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்டும் உடனுக்குடனே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அது தமிழ்லயே இருக்கு. நீங்க அதை படிச்சு பாருங்க அண்ட் அதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஐபிஓனா என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வருவாங்க அண்ட் அவங்களோட ஸ்டாக்ஸை ஷேரா மக்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்படிதான் ஒரு கம்பெனி ஐபிஓ மூலியமா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வருவாங்க. இது ஸ்டாக்ஸை கம்மி விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். எல்லா நேரமும் எல்லா ஐபிஓவும் நல்ல சக்சஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. நம்ம வாங்கின ஐபிஓட விலை ஏறவும் செய்யலாம் அண்ட் குறையவும் செய்யலாம். இந்த ஐபிஓவை மக்கள் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு இஷ்யூ ஓப்பன் டேட் அண்ட் இஷ்யூ க்ளோஸ் டேட்னு கொடுப்பாங்க. அந்த டேட்ல நீங்க ஐபிஓவை அப்ளை பண்ணிக்கலாம். கம்பெனி எவ்வளோ ஃபண்டை ரைஸ் பண்ணுமோ அதை எந்தெந்த கேட்டகரிக்கு அப்படின்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க. மக்கள் அந்த கேட்டகரியில போய் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஐபிஓவை எவ்வளோ பிரைஸ்க்கு நம்ம பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இஷ்யூ பிரைஸ் கொடுத்துருவாங்க அண்ட் மார்க்கெட் லாட்டு எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறதையும் கொடுத்துருவாங்க. சிம்பிளா ஐபிஓனா என்ன அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு கம்பெனி ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது அவங்களோட ஸ்டாக்ஸை மக்களுக்கு கொடுப்பாங்க. இப்படி வர ஐபிஓவை ஒரு நல்ல ஐபிஓவா சூஸ் பண்றது எப்படி அப்படிங்கறத நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஒரு நல்ல ஐபிஓவை நம்ம செலக்ட் பண்றதுக்கு அந்த கம்பெனியோட பேக்ரவுண்டை செக் பண்ணும் அண்ட் அந்த கம்பெனி எந்த செக்டார்ல இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணும் அண்ட் அந்த கம்பெனி பாஸ்ட் இயர்ஸ்ல எப்படி growth ஆயிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம செக் பண்ணணும். அண்ட் அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அண்ட் அவங்களோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம செக் பண்ணணும். அடுத்து ஃபினான்ஷியல், அந்த கம்பெனியோட வருமானம் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கணும் அண்ட் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் அண்ட் கடன் ஏதாவது இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம செக் பண்ணணும். அந்த கம்பெனியோட பாஸ்ட் 3 to 5 இயர்ஸோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை செக் பண்ணுங்க அண்ட் அந்த ஐபிஓவை பத்தி ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வேல்யூவேஷன், கம்பெனியோட இஷ்யூ பிரைஸ் அதிகமா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுங்க அண்ட் அதே செக்டார்ல இருக்க கம்பெனியோட பிரைஸ் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல பி ரேஷியோ அண்ட் இபிஎஸ் இந்த ஸ்கேல்ஸையும் செக் பண்றது கம்பல்சரி. அடுத்து பர்பஸ் ஆஃப் ஐபிஓ, அந்த கம்பெனி எதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க அப்படிங்கறத செக் பண்ணும். அவங்களோட கடனை குறைக்கவா இல்லது புதுசா ஏதாவது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணவா அப்படிங்கறதையும் நீங்க செக் பண்ணிக்கணும். அந்த ஃபண்ட் ரைஸ் பண்றது அவங்க கம்பெனியோட உண்மையான வளர்ச்சிக்கு ரைஸ் பண்றாங்களா இல்ல எக்ஸிட்டிங் ஸ்ட்ராட்டஜியா அப்படிங்கறதையும் நீங்க செக் பண்ணிக்கணும். அந்த கம்பெனில மியூச்சுவல் ஃபண்டு, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறதையும் நீங்க செக் பண்ணிக்கணும். ஸோ இவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அது ஒரு நல்ல ஐபிஓ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே துறையில ரீசெண்டா வெளிவந்த ஐபிஓவும் எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க செக் பண்ணிக்கணும். சோ இப்ப இதெல்லாம் செக் பண்ணியாச்சு. நம்ம ஐபிஓவும் அப்ளை பண்ணுவோம். பெரும்பாலும் அந்த ஐபிஓ அலாட்மெண்ட் ஆகாது. சோ இப்ப நம்ம அப்ளை பண்ண ஐபிஓ நமக்கு அலாட்மெண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? உண்மையை சொல்லணும்னா ஐபிஓ அலாட்மெண்ட் வந்து பெரும்பாலும் ஒரு லக் பேஸ் பண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. சப்போஸ் நீங்க ஒரு நல்ல ஐபிஓவை பாக்குறீங்க, அதை அப்ளை பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு ஜெரோதால இருந்து டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல நம்பர் இருக்கு. அவங்களுடைய தமிழ்நாடு பார்ட்னருக்கு கால் பண்ணி நீங்க உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். அதே போல ஸ்டாக் மார்க்கெட்டை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ வெறும் 99 ரூபா மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி 3 லெவல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸை நீங்க கத்துக்கலாம். இந்த ஐபிஓ அப்ளை பண்றது ஆஸ்பர் மெத்தட்லயும் அப்ளை பண்ணலாம். இது வந்து உங்களோட நெட் பேங்கிங்ல இருந்து அப்ளை பண்ணலாம். அப்ப வந்து உங்களோட டிமேட் நம்பர் கேட்கும், அதை கொடுக்க வேண்டியதா இருக்கும். அல்லது நீங்க எந்த ஸ்டாக் புரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த ஸ்டாக் புரோக்கர் கிட்ட இருந்து யூபிஐ வழியாவும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அந்த பேங்க்ல இருந்து அந்த ஃபண்டை பிளாக் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த ஐபிஓ கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த ஃபண்டை எடுத்துப்பாங்க. சப்போஸ் அது கிடைக்கல அப்படின்னா அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒரு நல்ல ஐபிஓவா இருந்தா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க அண்ட் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு குறைவா இருக்கும். இந்த ஐபிஓ ஃபண்டை வந்து ரீட்டைல், ஹெச்என்ஐ அண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுல எதுல அமௌண்ட் அதிகமா இருக்கோ அதை பார்த்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எப்பவுமே நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணும்போது நம்ம ஒரு பிரைஸை வந்து சூஸ் பண்ணக்கூடாது. கட் ஆஃப் பிரைஸ்ல போட்டோம் அப்படின்னா நமக்கு ஐபிஓ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மல்டிபிள் டிமேட் அக்கௌண்ட் மூலியமா அதை அப்ளை பண்ண வேணாம். ஒரு பேன் கார்டோட நீங்க நிறைய டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஐபிஓ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு.
சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க ஃபேமிலில இருக்க எல்லாத்தோட பேர்லயும் ஒரு டிமேட் அக்கவுண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதுல இருந்து ஒரு ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப அது யாராவது ஒருத்தருக்காவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ உங்களுக்கு ஐபிஓ கிடைக்கல அப்படின்னா, உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அந்த ஐபிஓல தொடர்ந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. அதே போல மியூச்சுவல் ஃபண்ட்ல என்எஃப்ஓ இருக்கு. அதுல நீங்க அப்ளை பண்ணலாம். தொடர்ந்து ஒரு நல்ல ஐபிஓவை செக் பண்ணி அப்ளை பண்ணிட்டே இருக்கணும். இந்த வீடியோல இருந்து ஒரு நல்ல ஐபிஓ எப்படி சூஸ் பண்றது அண்ட் அது அலர்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். தொடர்ந்து ஒரு ஐபிஓ வெளியானுச்சு அப்படின்னா அதை நாங்க பிளாக்ஸா போடுவோம். அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.